அவரு ராஜா வந்து அவர் வந்து சாதியம் பாக்குறவரா அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்வுலையும் அதுக்கு தகுந்த அவர் பேசியதும் இல்ல, செயல்பட்டதும் இல்ல. அது போக பேசிக்கா அவங்க கிறிஸ்தவர்கள், அதுவும் வந்து பெந்தகோஸ்து கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள், புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். அவங்க சாலமன் பாப்பையாவா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், அவங்க வந்து கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய கிறிஸ்தவ திருச்சபைகள்ல பேசின காணொலிகள் எல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பேசிய காணொலிகள் இருக்கு. அதுலயே ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்ததுக்கு பின்னாடியும் சமூக ரீதியாக சர்ச்சுகளுக்குள்ள நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஏன்னா கிறிஸ்தவ வந்துட்டீங்க, வந்ததுக்கு இந்த மதத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சமூகத்தை விட்டு கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அதை கேள்வி கேட்டு பேசியிருக்காரு. இது மாதிரி சமூகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு வந்து இந்த பிரிவினை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு உணவு கொண்டு வர ஒரு இடத்துல இந்த சாதியை அவர் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. சரி, அந்த கட்டுரையை ஒருத்தர் எழுதுறாரு. அந்த கட்டுரையை எழுதுறவர் யாருன்னு போய் உள்ள போய் பார்த்தா அது முழுக்க தீகாவுடைய அதாவது திராவிட இயக்கங்களை சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் தெரியுது. அவங்களோட தங்கச்சிக்கு தான் இது நடந்ததாக சொல்கிறார். அங்க தங்கச்சியும் வந்து டைரக்டா வெளியில வந்து குற்றம் சொல்லல. யார் எழுதுறாருன்னா என் தங்கச்சி சொன்னாங்கன்னு சொல்லி இவர் எழுதுறாரு. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்றது தப்பா இல்ல எந்த ஊரு என்ன சமூகம்னு கேட்டது தப்பா? இதுக்கு மட்டும் பதில சொல்லு. இப்ப அவங்க வந்து நான் செட்டியார் இல்லைங்க, நான் வேற ஒரு சமூகம் சொன்னதுக்கு அப்புறம் உங்க உணவை நான் திங்க மாட்டேன், நீ வந்து ஒரு இந்த சமூகம் அதனால உங்ககிட்ட இருந்து உணவு எடுத்துக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இது வந்து என்னன்னா, ஒரு காரைக்குடியில சமைக்கிறவங்க ஒரு கைப்பக்கம் இருக்கு அப்படின்னா அது காரைக்குடி இருக்குன்னு. இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க செட்டிநாடு உணவகங்கள் இருக்கு. செட்டிநாட்டு உணவகங்கள்ல நடத்துற எல்லாருமே செட்டியார்களும் கிடையாது, புரியுதா? ஆனா அந்த செட்டிநாடு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அதுக்கு பேர் ஏன் வருதுன்னா, ஒரு காலத்துல இந்த காரைக்குடி இந்த பகுதியில வந்து செட்டியார்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்தது. அவர்களுடைய எல்லாரும் அங்க வீடு வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில வந்துட்டு அது செட்டிநாடுன்னு வந்துச்சு. ஏன் அதுக்கு பேர் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு? ஏன்னா அந்த காலத்துல காரை வீடுகள் நகரத்தார்கள் தானே கட்டுறாங்க. அப்படி நகரத்தார் செட்டியார்கள் காரை வீடுகள் அதிகமாக கட்டி அந்த ஊர் முழுக்க காரை வீடுகள் இருந்தனால அந்த ஊர் பேரு காரைக்குடி. இது ஒரு குடியுடைய வரலாறு. அவர் அந்த குடியை சார்ந்தவரான்னு தெரிஞ்சுக்க கூட கேட்டிருக்கலாம். நான் நீங்க செட்டியாரான்னு கூட கேட்டிருக்கலாம். இதுல என்ன தப்பு வந்துருச்சு? நீ சமூகத்தை கேட்பதே தப்பு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அப்ப அரசாங்கம் தவறு செய்கிறதா? ஒவ்வொரு முறையும் வேலைக்கு அப்ளை பண்ணும்போதும் குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அரசாங்கம் கேள்வி கேக்குது இல்ல, நீங்க என்ன சமூகத்தை சார்ந்தவர்னு எதுக்கு கேக்குது? இப்ப நீங்க எல்லாம் வந்து சொல்றது இல்லையா, ஒரு கபடி போட்டியில ஒரு மாணவி ஜெயிச்சா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சமூகத்து மாணவி இப்படி மேல வந்திருக்காங்கன்னு பேசினா இது சாதி வெறியா இல்ல ஸ்டீரியோடைப் பண்றாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப என்ன நோக்கம்? அவர் செட்டிநாடுன்னு கேட்டதே இவங்க காதுல தப்பா கேட்டுக்குமா? காதுல இவங்க தப்பா கேட்டா நான் சொல்றேன், ஒரு நல்ல டாக்டருக்கு டிஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு காதை கொடுங்க. அந்த காதுல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் அந்த அழுக்கோட சேர்ந்து மூளையில படிஞ்சிருக்கிற அந்த தெலுங்கு ஆதிக்க வெறி அழுக்கையும் சேர்த்து அப்படி எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றான்னு கேளுங்க.